வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டடாக உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தந்தூரி சாயா. அது எப்படி இப்போல்லாம் அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம இந்த ரெசிப்பியில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது புதினா கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, இஞ்சி ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு. இது மட்டும்தான் தந்தூரி சாயாவுக்கு தேவையான பொருள். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை கொஞ்சோண்டு இடிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஃப்ளேவர் சீக்கிரம் அந்த சாயாவில் டீயில் இறங்கணும். அதனால் நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ இதை இடிச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா. இப்போ நம்ம இடித்ததை இதில் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் டீ போட போகிறேன். ஸோ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதிலே உங்களுக்கு தேவையானதுக்கு சுகர் போட்டுக்கோங்க. நான் 2 கிளாஸ் டீ போடுறதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுங்க. இப்போ இதுவும் கொதி வரட்டும். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த தந்தூரி சாயா. நீங்கள் எல்லாம் வீட்டில் இது பண்ணி பாருங்கள். இப்போ இது கொதி வரக்குள்ளேயும் அது கொதி வரக்குள்ளேயுமே நம்ம ஒரு சின்ன மண்பானை எடுத்துக்கோங்க, குட்டி மண்பானை. இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக மண்பானை கடையில் இது கிடைக்குது. இதை இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகணும். எவ்வளோக்கு தூரம் நீங்கள் இந்த பானையை ஹீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தூரம் அந்த சாயா நல்லா பொங்கும். ஸோ நல்லா அதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் இதை வடிகட்டிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பானையை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல டீயை, அதை அப்படியே இந்த பானையில் அப்படியே மெதுவாக ஊற்றுங்க. எவ்வளோ அழகாக பொங்கி வருது பார்த்தீங்களா? இதை அப்படியே ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது தந்தூரி சாயா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ளேவர்லாம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரு, அப்போ நம்ம போட்ட ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம்னா அதோட ஃப்ளேவரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிப்பிலாம் நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. பாய்.